ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு தினப்படி சமையல். இன்றைக்கி ரெசிபிக்கு போகிறதுக்கு முன்னாடி தினப்படி சமையல் சேனலில் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பழ அப்பம். கோதுமை மாவையும் வாழைப்பழத்தையும் யூஸ் பண்ணி செய்யக்கூடிய இந்த அப்பம் ரொம்ப டேஸ்டியாகவும் ரொம்ப சாஃப்டாகவும் பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஸ்நாக்காகவும் இருக்குங்க. இதுக்கு நல்ல கனிஞ்ச வாழைப்பழம் வேணும். எந்த வகை வாழைப்பழமாக இருந்தாலும் எடுத்துக்கலாம். இது மைதா மாவு யூஸ் பண்ணியும் பண்ணலாம். நான் இன்றைக்கி கோதுமை மாவு வெல்லம் யூஸ் பண்ணி செய்கிறேங்க. இது மைதா மாவு சர்க்கரையோடு செஞ்சாலும் ரொம்ப சுவையாக இருக்கும். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன வேணும்னு சொல்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட ஒரு செவ்வாழை ரொம்ப கனிஞ்சு போயிருந்ததுங்க. நீங்கள் எந்த வகை வாழைப்பழம் வேணாலும் இதுக்கு எடுத்துக்கலாம். ஆனால் நல்ல கனிஞ்ச வாழைப்பழமாக இருக்கணுங்க. கனிஞ்ச வாழைப்பழத்தில் ஏற்கனவே இனிப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குங்க. அதனால் நம்ம வெல்லம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் போகிறோம். இதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துட்டுருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, கொஞ்சம் ஏலப்பொடி, 1 சிட்டிகை உப்பு. வெல்லம் பார்த்திங்கன்னா நான் 1/2 கப் அளவுக்கு தான் எடுத்துக்கிறேன். அதை ஒரு 1/4 கப் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். பாகு எதுவும் காய்ச்ச வேணாங்க. ஜஸ்ட் இந்த வெல்லம் கரைஞ்சாவே போகிறோம். இப்போ இந்த வாழைப்பழத்தை நல்ல ஸ்பூனோ ஃபோக்கோ ஏதாவது வச்சு நல்லா மசிச்சுக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மசிச்சுட்டாவிட்டு இதில் கொஞ்சமாக ஏலப்பொடியும் வாசனைக்காக போட்டுக்கலாங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை, 1 சிட்டிகை உப்பு, அந்த 1 கப் கோதுமை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நம்ம கலந்துக்கலாம். இது பெரிய வாழைப்பழமாக இருக்கிறதுனால 1 கப் கோதுமை மாவு கரெக்டாக இருந்ததுங்க. நீங்கள் அது அளவுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக கோதுமை மாவை ஆட் பண்ணி இதை நல்லா கலந்துக்கலாம். இன்னும் நான் வெல்லம் ஆட் பண்ணலை. இப்போ எல்லா கோதுமை மாவையும் போட்டு நல்லா கலந்தாச்சுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லமும் நல்லா கரைஞ்சிருக்கோம். இந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டிக்கலாங்க. அப்போ தான் இதில் இருக்கிற கல் மண்ணெல்லாம் வெளியில் வந்துடும். இப்போ பாருங்கள், இந்த வெல்லம் நல்லா வடிகட்டியாச்சு. இப்போ இதை நல்லா கலந்துக்கலாம். இந்த பதம் எப்படி இருக்கணும்னா, அதை எடுத்து நம்ம எண்ணெயில் பொரிக்கிற அளவுக்கு கொஞ்சம் திக்காக தாங்க இருக்கணும். ரொம்ப தண்ணியாக போட வேண்டாம். இந்த பாருங்கள், இந்த திக்னஸில் கலந்துக்கலாம். இதோட நான் பாதாம் கொஞ்சம் 1-2மாக கட் பண்ணி போடுறேன். நீங்கள் வேணால் முந்திரி பருப்பும் போடலாம். ஏன்னா இது நல்ல வாயில் கடித்து சாப்பிட்றச்சே ரொம்ப க்ரன்ச்சியாக ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி சின்ன ஸ்பூன் எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக எடுத்து போடுங்க. இது நல்லா ஈவனாக 2 பக்கமும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. பசங்களுக்கு பசின்னு நம்ம கேட்ட உடனேவே வீட்டில் வாழைப்பழம் கனிஞ்சிருந்ததுன்னா கோதுமை மாவு வச்சோ மைதா மாவு வச்சோ இந்த ஈஸியான ஸ்நாக்கை பண்ணிடலாங்க. உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப சுவையாகவும் வாசனையாகவும் இருக்கும். நீங்களும் இந்த கோதுமை அப்பம் பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வெளியில் நல்ல கிறிஸ்பாகவும் உள்ளே நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க. நம்ம போட்டிருக்கிற பாதாம் முந்திரி இதெல்லாம் உள்ளே நம்ம பசங்க கடிக்கிறச்சே ரொம்ப க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ரொம்ப லைக் பண்ணுவாங்க. நீங்களும் இந்த கோதுமை மாவில் வாழைப்பழத்தை வச்சு பண்ணுற அப்பத்தை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தினப்படி சமையல் சேனல் பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி விடுங்க. அப்போ தான் நான் அனுப்புகிற வீடியோஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடையும் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர், பாய்.